வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலா செய்யறதுக்கு 1 கப் அளவுள்ள சன்னாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஃபுல் நைட் ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். அப்போதான் வேகறதுக்கு நல்லா இருக்கும். இதை 6லிருந்து 7 விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதிலிருந்து ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் சன்னாவை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கடைசியில் சேர்த்து போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், இது கூட ஒரு ஸ்டார் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன சைஸ் கல்பாசி சேர்த்துட்டு கூடவே 4 கிராம்பு, அதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இது எப்படி ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1.5 வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி 2 நிமிஷம் இதை நீங்கள் வதக்கும் போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த மசாலாவுக்கு. ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி திப்பியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. உங்கள் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 போதும். இல்லை புளிப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வேறு எந்த காரமும் சேர்த்த போகிறதில்ல. இந்த மிளகாய் தூளோட காரம் மட்டும்தான் இந்த சன்னா மசாலாவுக்கு இருக்க போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை கவர் பண்ணி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா குக் ஆகி இந்த மாதிரி ஒரு சூப்பரான எண்ணெயில் லைட்டாக பிரிஞ்சு வர்ற பதத்துக்கு வந்துடும். இப்போ இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தும் போது தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருப்போம்ல அதே தண்ணியை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க, நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிட்டு ஊற்றிக்கோங்க. ஏன்னா எல்லா தண்ணியும் ஊற்றினீங்கன்னா கிரேவி ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாட்டம் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான திக்னஸையும் கொடுக்கும். இப்படி சன்னாவை கொஞ்சம் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்ல திக்காயிரும் கிரேவி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சன்னா மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே அந்த கிரேவியில் இறங்கி, கிரேவியோட டேஸ்ட் எல்லாம் சன்னாவில் இறங்கி ஒரு சூப்பரான நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே மசாலாவில் இறங்கி ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சன்னா மசாலா ஒரு நல்ல திக்காக மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணோன்னு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடாக சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ இல்லை ரொட்டிக்கோ சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சன்னா மசாலாவை செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.